ஹலோ வீவர்ஸ், நம்மளை சுற்றி இருக்க இந்த உலகம் ஏராளமான மர்மங்களையும் புராணங்களையும் நிரப்பி வச்சிருக்கு. சில கதைகளை கேட்கும்போது சாதாரண கற்பனை மாதிரி இருக்கும், ஆனால் ஆழமாக சிந்திச்சா அதில் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலகம் முழுக்க இருக்க பிரபலமான 8 மர்மமான புராண கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமரப்பறவை ஃபோனிக்ஸ். முதலாவதாக ஒரு மந்திர பறவையை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஃபோனிக்ஸ். இந்த பறவை சாதாரணமான ஒரு பறவை கிடையாது. அது 100,000 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பறவை. இது சாகர நேரம் வந்த உடனே அது தன்னைத்தானே ஒரு கூடு கட்டி அதையே அது தீ வச்சு எரிச்சுக்குமா. ஆனால் அதிசயம் என்னன்னா, அந்த சாம்பல்ல இருந்து ஒரு புதிய ஃபோனிக்ஸ் பறவை திரும்பவும் வருமா. அதனால தான் அந்த பறவைக்கு மக்கள் ரீபத் அப்புறம் இம்மார்டாலிட்டிக்கான அடையாளமாக நம்புகிறாங்க. இதை பற்றி நம்ம ஊர்லேயே ஒரு கதை இருக்கும். அதாவது ஃபீலிங்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. சூரியன் நோக்கி இந்த பறவை பறந்து போயிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப எரிஞ்சு சாம்பல்லேருந்து வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இது ஒரு மித்து தான். அடுத்ததாக தூங்கும் அரசன் கிங் ஆர்த்தர். இங்கிலாந்து நாட்டில் ஒரு பிரபலமான பேசப்படுற ஒரு கதை கிங் ஆர்த்தர். அதாவது இந்த அரசர் இன்னைக்கு வரையும் சாகாமல் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அவர் அவலான்னு சொல்லப்படுற ஒரு மந்திர தீவுக்கு போய் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட வீரர்கள் கூட ஒரு பெரிய மலையில தூங்கிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு வரையும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அந்த அரசரும் அவரோட படையும் எழுந்து வந்து போராடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த கதை ஒரு நாள் நம்மை காப்பாற்ற யாரோ திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையோட சின்னமா பார்க்கப்படுது. அமரபீன்ஸ். சீன மக்கள் எப்போதுமே உயிரோட வாழணும்னு நிறைய கதைகளை சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ரொம்பவும் பிரபலமான ஒரு கதை தான் இம்மார்டாலிட்டி பீன்ஸ். யாராவது இந்த விதையை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒருபோதும் இறக்கவே மாட்டாங்களாம். அதாவது அவங்களுக்கு ஒரு எட்டர்னல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விதை சாதாரணமாக கிடைக்காதான். ரொம்பவும் அபூர்வமான ஒரு மலையோட உச்சியில் இந்த விதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு மித்து தான். சூரிய தேவதை. ஜப்பான் புராணங்களில் ரொம்பவும் வலிமையான தேவதையாக பார்க்கப்படுறவங்க தான் இந்த அமெட்டரசு. ஒரு நாள் அவங்க ரொம்ப சோகத்திலையும் கோபத்திலையும் இருந்தனால அமனோ வேட்டோ கேவ் அதுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிடுறாங்களாம். அவங்க மறைஞ்சதுமே இந்த உலகம் ஃபுல்லாக இருள் சூழ ஆரம்பிச்சுதான். மற்ற கடவுள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வெளியே கூப்பிடுறதுக்காக அமினோ உசுமி அப்படின்ற தேவதையை நடனமாட வச்சு சிரிப்பை மூட்டுறாங்க. அந்த சத்தம் கேட்ட அமெட்டரசு வெளியே வந்து பார்க்குறாங்க. அவங்க வரும்போது அவங்க முகம் தெரிகிற மாதிரி ஒரு மிரரை அவங்க ஆப்போசிட்டில் வைக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க ரொம்பவும் சந்தோஷமாகறாங்க. திரும்பவும் இந்த உலகம் ஃபுல்லாக இருள் விலகி வெளிச்சம் பிறகுது. ஆனால் இதுவும் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். மாயபந்து விளையாட்டு. மெக்சிகோ அப்புறம் குவாத்லாமா பகுதியில் இருந்த மாயன் சிவிலைசேஷனுக்கு ஒரு மர்மமான பந்து விளையாட்டு இருந்திருக்கு. இதுக்கு பேர் தான் பொகாட்டோக் இல்லைனா பிட்ஸ். ரப்பர் பந்தை கையில் எடுக்காமல் அவங்களோட இடுப்பு கால் பகுதியை மட்டுமே பயன்படுத்தி இந்த விளையாட்டை விளையாடணும். ஆனால் இது ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டு கிடையாது. இது ஒரு ஸ்கேடு ரிச்சுவல். சில இடங்களில் இந்த விளையாட்டில் தோத்தவங்களை கடவுளுக்கு பலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதுக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்காதனால இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி மாதிரி உலாவிட்டு இருக்கு. கனவில் வரும் ஆன்மா. ஆர்டிக் பகுதியில் வாழ்கிற யுனிட் மக்களுக்கு டால்க்னாக் அப்படின்ற வலிமையான ஆன்மா இருக்காமா. அவங்க கடல் விலங்குகளை கட்டுப்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு வர ட்ரீம்ஸையும் இவங்க தான் உருவாக்குறாங்களாம். அந்த கனவுகள்லாம் சாதாரணமாக இருக்காதான். வேட்டையாடுற இடத்தையும் எதிர்காலத்தில் வர ஆபத்தையும் கூட கனவுல மக்களுக்கு இவங்க எச்சரிக்கை தருவாங்களாம். இவங்களுக்கு கனவு அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு கைடன்ஸ் சிஸ்டமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதுவும் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். கடலில் மறைந்த நகரம். அயர்லாந்து கடலில் ஹைப்ரேசின்னு சொல்லப்படுற மந்திர தீவு ஒன்று இருந்திருக்கு. அந்த தீவு 7 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் தோன்றுமா. மற்ற நேரங்களில் அது மறைஞ்சிருமா. சில பழைய மேப்ஸில் கூட இந்த தீவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு வரையுமே யாரும் அந்த தீவை கண்டுபிடிக்கவே முடியல. வரைபடத்தில் இருக்குது, ஆனால் நிஜமாக யாருமே அதை பார்க்கவே முடியல. இன்னைக்கு வரையும் அது ஒரு மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. மூன் ரேபிட். சீனா, ஜப்பான், கொரியா எல்லா நாட்டிலையுமே ஒரே மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. சந்திரனில் ஒரு ரேபிட் இருக்காமா. சீன கதைகளில் அந்த முயல் மூன் ஏஞ்சலுக்கு உதவி பண்ணுறதுக்காக இம்மார்டாலிட்டி போஷன், அதாவது சாவே இல்லாத ஒரு மருந்தை அரைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஜப்பான் கதைகளில் அந்த முயல் முச்சி ரைஸ் கேக்கை செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் இதுவும் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். வியூவர்ஸ், இந்த கதைகள்லாம் கேட்கும்போது கற்பனை மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கதையுமே நமக்கு ஒரு மெசேஜை கொடுக்குது.
அந்த ஃபோனிக்ஸ் மறுபிறவியை பற்றி சொல்லுது. கிங் ஆர்தர் நம்பிக்கையை நமக்கு நினைவூட்டுறாரு. இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்மளால் உண்மைன்னு நிரூபிக்க முடியாட்டியும், ஆனால் இந்த கதைகள் எல்லாமே இன்னைக்கு வரையும் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப் டெக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு புதிய மிஸ்ட்ரியோட சந்திப்போம். Until then, keep exploring the unknown. Tata, bye bye.